வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹ். நாங்கள் மெட்ராஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை மதம் மாறி போயிடுச்சு. சரி. அது தாய் தகப்பனுக்கு எவ்வளோ போராடி இஸ்லாத்துக்கு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி. அந்த புள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டதுனால தாய் தகப்பர் புள்ள நீ தாயும் இல்லை நான் பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொத்தையெல்லாம் மீறி இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுக்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த மாதிரி செய்யலாமா? அதாவது மதம் மாறி சென்ற பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய சொத்துல பங்கு உண்டா? ஒரு பிள்ளை மதம் மாறி போயிட்டாங்க, போனதுக்கு பிறகு தங்களிடம் இருக்கிற சொத்துக்களை மற்ற பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிற வேலைகளை பார்க்குறாங்க. இது சரியான்னு கேட்குறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதுதான். மார்க்கத்தில் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு காஃபிர் வாரிசாக மாட்டார். வாரிசு என்பது எப்போ ஏற்படும்னா ஒரு முஸ்லீமுக்கு தான் முஸ்லீம் ஏற்படும், முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீம் அல்லாதவருடைய வாரிசுகள் ஏற்படும் அப்படின்னு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது ஒன்றும் மார்க்கத்தில் குற்றமான காரியம் இல்லை. அதே நேரத்தில் தாய் தந்தை இல்லைங்கிற உறவு இல்லாமல் போயிடாது. நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு அப்பனும் இல்லைங்கிறது இந்த மாதிரியான சில சட்டங்கள் விஷயத்தில் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர பிள்ளையுடைய உறவு கொண்டாடாத, பிள்ளைன்னு சொல்லிட்டு சொத்துல நிற்காத என்று சொல்லலாமே தவிர இது அறுத்து போடுற உறவு இல்லையே. கணவன் மனைவி மாதிரியாக விவாகரத்து செய்கிற உறவா இது? என்ன தெரிந்தாலும் அவங்க தான் தாய், அவங்க தான் தகப்பன். அந்த பிள்ளை சாகிற வரைக்கும் இவங்களுடைய இனிஷியலை தான் போட போகிறது. இந்த தகப்பனாருடைய பேரை தான் தன்னுடைய இனிஷியலாக போட்டுக்க போகிறாங்க. அந்த உறவு அழிய போகிறது கிடையாது. ஆனாலும் சொத்து பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுக்கு ஒரு காஃபிர் வாரிசாக மாட்டார் என்ற நபிமொழியின் அடிப்படையில் அவங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கு மார்க்க ரீதியாகவே சொத்து கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை.